இந்த ஒரு வீடியோ எந்த நபரையும் தாக்காது. தாக்குனா திருப்பி என்ன தாக்கிக்கோங்க. டேய் திஸ் நடந்துக்கடா. மத்த யூடியூபர்ல இப்படியா பேசுறாங்க? A few moments later. இந்த ஒரு வீடியோ எந்த நபரை அடிப்பதற்காகவோ அல்லது தனிப்பட்ட வன்மத்தை அவர்களிடம் கொட்டுவதற்காகவோ அல்ல. கம்பாரிசனை போட்டு விட்டு எது நல்லா இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக மட்டுமே. மீண்டும் உனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நானும் உங்களில் ஒருவன் என்று நினைவில் கொள்ளுங்கள். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சோ மக்களே, நேற்று எல்லாரும் வந்து எபிசோட பார்த்துருப்பீங்க. நேற்று எப்பிக்கான எபிசோட்னு சொல்லணும் ஏஓடில இருந்து. ஆனா அந்த எபிக் சீனை விட இந்த வீடியோ ஃபுல்லா லிவிக்காக தான் இருக்க போகுது. பட் இந்த வீடியோ லிவிக்காக அப்படின்னு சொன்னா கூட இந்த வீடியோ லிவிக்காக மட்டுமே கிடையாதுன்றது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேரிசன் பார்த்துடுவோம். சோ அதுக்கப்புறம் லிவியை பத்தி பேசிடுவோம். ஓகே, கம்பேரிசன் நேற்று எபிசோடுக்கு, பட் லிவின்றது ஃபுல் எபிசோடுக்கும். சோ இனிவே சேனல் புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்பனா வடகேர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ வழக்கமாக நம்ம ஜாப்பனீஸ் தான் ஆரம்பிப்போம். பட் இன்னைக்கு வந்து ஜாப்பனீஸ் போட வேணாமான்னு தோணுது. பட் இருந்தாலும் போடுறேன். எடிட்டரே ஜாப்பனீஸ் போட்டு விடுறா. 仲間を信じた自分の生徒、覚悟を決めたエレンは一旦離れろ。இப்போ முசேதை போட்டு காட்டுறேன். நம்ம நினைச்சது சரிதான், அது வருது. அந்த ஃபீமேல் டைட்டன் நான் கொல்லுவேன். அவன் ஃப்ரெண்ட்ஸை நம்பினது தப்புன்னு யாருன்னு நினைச்சான். அவனை களத்துல இறங்கி வெறித்தனமா. நீங்க அதை பாத்தீங்களா?自分の生徒、覚悟を決めたエレンはஅவன் ஃப்ரெண்ட்ஸை நம்பினது தப்புன்னு யாருன்னு நினைச்சான். கடைசி இப்போ நான் அமேசான் போட்டு காட்டுறேன். நான் நினைச்சது நடக்கல, அவன் எனக்கு பிடிக்கல. நேரத்தை வீட்டு அடிக்காம கிளம்பலாம். அவன் டபுளா நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். காரணத்துக்கு தான் காரணம்னு நினைச்ச கிரண். ஸோ எல்லாரும் ஃபர்ஸ்ட்டோட 5 நிமிஷம் பார்த்துருப்பீங்க. 5 நிமிஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. நான் இதை பற்றி பேசணும்னு பார்க்குறேன். பிகாஸ் அது ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் சாங் தானடா, இதை கடந்து போயிடுவோம். ஓகேவா? ஏன்னா வந்து ரோதனே பண்ணுறான், அதெல்லாம் கஷ்டமான விஷயமா? இது கஷ்டமான விஷயம்னா அமேசான் பரவாயில்ல. ஏன்னா வந்து ரோஷன் ப்ரோ கத்துறாரு, சரி ஓகே அந்த இடத்துல கத்தணும் பார்த்துருப்பாரு. முசே காரங்க கத்துறது எதுவும் கஷ்டமா பண்ணல, கட் பண்ணி அப்படியே தூக்கி தான் வைக்கிறானுங்க. இதை தூக்கி வச்சாங்களா கஷ்டமாக போகுதுன்னு தெரியல. பட் என்ன பண்ணுறது, பின்னாடி பேக்ரவுண்ட் சின்ன செட்டிங் ஒரு சின்னதாக ஒன்று தான் வருது. அந்த சின்ன பேக்ரவுண்ட் சாங் முன்னாடி மேபி வந்து பேக்ரவுண்ட் இன்ஜினியர் பார்த்துருக்க மாட்டாரு போல. ஸோ ஸ்டில் வந்து அவருக்கு குத்தச்சல் தப்பு கிடையாதுல்ல. சோ இப்படி சொன்னா நிறைய பேர் இல்ல ப்ரோ இங்கிலீஷா பார்த்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவீங்க, எனக்கு புரியுது. சோ அதுக்காக நான் இங்கிலீஷ்லயும் போட்டு காட்டுறேன். இங்கிலீஷை கேட்டு உங்க காதுல வந்து அந்த ஒலி கேக்குதா இல்லையான்றது ஒரு தடவை செக் பண்ணிட்டு போயிடுங்கடா. ஓகேவா? Unleashing a furious assault in his titan form. ஸோ பார்த்தீங்களா, இப்போ இது பேர் தான் கம்பேரிசன். இப்போ கம்பேரிசனில் இங்கிலீஷை பார்த்து பண்ணுவோம் சொன்னா தெரியுமா? இப்போ இங்கிலீஷில் அந்த மியூசிக் இருக்கு, இப்போ தமிழில் மியூசிக் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ மக்களை புரிஞ்சுக்கோங்க, கம்பேரிசன்றது வேற, ஜாப்பனீஸ் உள்ள போகிறது. ஐ திங்க் ஜாப்பனீஸ் எப்படி இருக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்காக மட்டும் தான் நான் போடுறேன். இப்போ 2 நிமிஷம் பண்ண தெரியுமா, அது கன்ஃபார்மாக உங்களுக்கு டிகராக இருக்கும், நிறைய பேர் காண்டா இருப்பீங்க, எனக்கு புரியும். ஆனால் அதுதான் கம்பேரிசன். அப்படி கம்பேரிசன் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ஐ திங்க் வந்து தமிழ் டப்பிங் ஐ திங்க் வந்து நிறைய இடத்துல, ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நிறைய இடத்துல வந்து ஜாப்பனீஸை விட மேபி நான் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஸோ ஜாப்பனீஸை விட சில இடத்துல வாய்ஸ் டப்பிங் சூப்பரா இருக்கு, தமிழ் டப்பிங் அது முசையிலே சூப்பரா இருக்கு. ஆனா ஓவராலா வந்து ஜாப்பனீஸ் தமிழ் கம்பேரிசன் விட்டோம்னா தூக்கி போட சாத்திடலாம். முசை இந்தியா கிடையாது, எந்த தமிழ் டப்போல இருந்தாலும் அது திங்க் அதுக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜாப்பனீஸ் இன்க்ளூட் பண்றது அது எப்படி இருக்கு புரிஞ்சுக்க மாட்டோம். ஏஓடி கிடையாது. நாளைக்கு நருட்டோ வந்தா நருட்டோக்கு நான் பண்ணுவேன், ஒன் பீஸ் வந்தா ஒன் பீஸ் நான் அதை பண்ணுவேன். ஒன் பீஸ் இது ஒன்றும் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்னா ஒன் பீஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு மட்டமா இருக்கு அப்படின்னு. ஸோ மட்டமா இருக்குதுன்னா மட்டமாக்க விரும்பல. ரியலே சொல்ல போனா இன்னைக்கு வந்து அமேசான் வசதி முசை போலாம் பிளான்ல இல்ல, முசை வசதி ஜாப்பனீஸ் போலாமா, அதெல்லாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு முசையோட டப்பிங். ஆனா நிறைய பேர் கம்பேரிசன் போடுன்னு கேட்டீங்க. நிறைய பேர் கம்பேரிசன் போடாமே அப்புறம் கம்பேரிசன் போடாதுன்னு அப்படி சொல்றீங்க. சோ கம்பேரிசன் போடா இப்படி தான் இருக்கும். சோ அப்படினா இந்த அனிமே கிடையாது, எந்த அனிமேனாலும் தலைமையில தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். புரியுதா? சோ இப்போ கொஞ்சம் காதுல கேட்டுக்கோங்க, இந்த வீடியோ கம்பேரிசன் கிடையாது. இதுக்கு அப்புறம் நான் கம்பேரிசனும் போட மாட்டேன். ஜஸ்ட் ஃபார் இந்த அனிமேவோட உண்மையான சோர்ஸ் எப்படி இருக்கு, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க மட்டும் தான், அதை நீங்க தெரிஞ்சுக்க மட்டும் தான். இப்போ நீ முசையில தமிழ்ல பார்த்தோம்னா ஜாப்பனீஸ் பார்க்க முடியாதுல்ல, அந்த ஜாப்பனீஸ் எப்படி இருக்கு தெரியாம மட்டும் தான் நான் வந்து சீன் போடு இப்படி தான் இருக்குன்றது காட்டுறேன். சோ நிறைய பேர் வரீங்க, அதுல 2-3 பேர் லைக் வந்து எல்லாரையும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ அதுலேயே வந்து எக்ஸ்பெக்டாக 1-2 பேர் இருக்கானுங்க. ஸோ அவனுக்கு உள்ள வந்து கம்பேரிசன் போடாது ப்ரோ, கம்பேரிசன் போடாது அப்படி சொல்கிறீங்க. ஸோ கம்பேரிசன் போட ஒரு அனிமைக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இன்னும் வந்து கம்பேரிசன் போடவே ஸ்டார்ட் பண்ணல. அது அமேசானுக்கும் சரி முசை இந்தியாவுக்குமே சரி. உண்மையாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் வீடியோ போடணும் அமேசான் வசம் முசை இந்தியா அந்த வீடியோவும் அதுக்கப்புறம் போட்ட எபிசோட் மட்டும் தான் நல்லா கான்சன்ட்ரேஷன் வச்சு நான் திங்க் வந்து ஊந்து பண்ணி அவள் எடிட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருந்திருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தா லைக் வந்து எல்லா கண்ணில் படுது, சரி ஓகே நம்ம திங்க் வந்து அந்த அளவுக்கு அடிக்க தேவைன்ற மாதிரி தான். ஆனால் இந்த வீடியோ அப்படி இருக்க போது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து லைக் நார்மலாக இருக்கும், பட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வந்து எனக்கு நல்லா இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே நம்ம அடுத்த கிளிப்புக்கு போவோமே. さあどうせまた山ほど死人を抱えて帰ってくるんだろうよ。そんなことばっかり考えちまう。
そうだな。お前の言う通りだ。回収すべきです。イバンの死体はすぐ目の前にあったのに。இப்போ நடந்திருக்குமோ? இருக்கலாம். கண்டிப்பா நிறைய பேரோட சடலத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. என்னோட நினைவு எல்லாமே இந்த மரணத்தை பத்தி தான். இதோட விட்டுரு. நீ சொன்னது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா உங்களை மிஸ்ஸிங்னு சொல்லிடுங்க. சரிங்க சார். அப்படியே இங்க விட்டுட்டு போக கூடாது. அவன் அங்கதான் இருந்தா. ஐவனோட உடம்ப பார்த்தா எங்க கண்ணு முன்னாடி தான் இருந்துச்சு. டைட்டனுக்கு இந்த நிலைமைனா என்னோட சாவு எப்படி இருக்கும்? உண்மைதான். நீ சொல்றத நானும் அனுபவிச்சிருக்கேன். நம்ம சீக்கிரம் புறப்படலாம். எல்லா ஸ்குவாடுக்கும் தெரிவிச்சிருங்க. அப்படியே விட்டு போறீங்க. நம்ம அப்படியெல்லாம் இவனோட பாடி இங்கே விட்டுட்டு போக முடியாது. ஸோ கேட்டிருப்பீங்க. ஸோ பாயிண்ட்ஸை பொறுத்தவரை 2 பேர் யாருக்கு தரலாம்னு பார்த்தா என்னை பொறுத்த எனக்கு தர மாதிரியும் கிடையாது. பட் இது வந்து கம்பேரிசன் வீடியோ கிடையாது. ஸோ அதனால வந்து திங்க அமேசானா முஜேவை பார்க்கும்போது அப்படி முஜேக்கு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஏன்னா முஜே பக்கம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கு. அண்ட் ரீலியாக சொல்ல போனால் சைடு கடைசெல்லாம் வருது. சைடு கடைசெல்லாம் சூப்பராக பண்ணிருக்கானுங்க. அந்த விஷயம் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி அண்ட் சேம் டைம் வாய்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டுமே மேனேஜ் பண்ணி சூப்பராக பண்ணிருக்கானுங்க. வந்து வீடியோவில் ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்லிருப்பேன் லிவி. ஸோ லிவியை பற்றி பேசவே இல்லை. லிவியோட கிப்ல வந்து ஜாப்பனீஸ் போட தேவை அவசியம் இல்லை. பிகாஸ் வந்து லிவி எப்படிப்பட்டவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் லிவியை ஜாப்பனீஸ்லயும் போடுறேன், அமேசான்லயும் போடுறேன், முசேலையும் போட்டு காட்டுறேன். 一旦離れろ。うなじごとかじり取られていたようだが、エレンは死んだのか。エレンを食うことが目的かもしれん。そうなればエレンは胃袋だ。お前はあの時のエレンの馴染みか。だ、生きてる。汚ねえが、もう奴には関わるな。お前の大切な友人だろう。そう確認したならそれで十分だろう。遺体があろうがなかろうが死亡は死亡だ。血は過去にも5万といた。そいつらだけが特別なわけじゃない。இப்போ அப்படியே அமேசான் நான் முசேலை போட்டு காட்டுறேன். நம்ம இப்போதைக்கு தள்ளி இருக்கலாம். பார்க்கும்போது மொத்த கழுத்து பகுதியும் கடிச்செடுத்திருக்கா. அதனால எரன் உயிரோடு இருக்கிறது சந்தேகம்தான். என்னதான் இருந்தாலும் அவ எரனை முழுசா முழுங்கிட்டா. கதை இப்படி போகுதா? நீ அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தானே? எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது. நல்லா தான் இருக்கான். அருவருப்பா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. நீ இவனை லவ் பண்றன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிடாத. இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அவனோட சடலம் நம்ம கிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். எத்தனை சடலத்தை நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம்னு உனக்கு தெரியும்ல. இவங்க ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. கீழே போடுங்க. இவங்க பண்ற கடைசி உதவின்னு நினைச்சுக்கோங்க. இப்போ கடைசியா முஜேதை போடுவோம். பதுங்க வேண்டிய நேரத்துல பாயாத. கழுத்துலேயே கடிச்சு எடுத்துருச்சு போல இருக்கே. எரேன் இப்ப உயிரோட இருப்பாங்கிற. அப்படி சாப்பிட்டு இருந்தா இந்நேரம் எரேன் அவன் வயிற்றுக்குள்ள போயிருப்பான். வயிற்றுக்குள்ள போயிட்டான்னா செத்துட்டான்னு தான் அர்த்தம். நீ தானே அவனுக்கு ரொம்ப நெருக்கம். எரேனோட 6 உயிர் தோழியாச்சு. எடுத்துடலாம். அதை டைவர்ட் பண்ண வேண்டிய வேலை ஒந்து, அவளை அறுத்து போட வேண்டிய வேலை எந்து. உயிரோட தான் இருக்கான். கருமான அழுக்கா இருக்கான். உன் ஃப்ரெண்டு வேற உனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இல்ல? தாங்கிறத உறுதிப்படுத்தியாச்சுல்ல, அந்த ஒன்னே போதும். பணத்தை வச்சுட்டு எத்தனை நாள் அழுதாலும் போன உயிர் வர போறதும் இல்ல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி போன கூட கிடைக்காம வெறும் கையோட தெரியும் போயிருக்கோம். தெரியும்ல, உயிரோட இருந்தாலே மதிக்க மாட்டாங்க. பணத்தை வச்சு கொண்டாட போறாங்க. ஸோ காய்ஸ் கன்ஃபார்ம் முசேண்டாவை பற்றி பேசியே ஆகணும். அதுவும் லிவி வாய்ஸ் பற்றி பேசியே ஆகணுன்றதா உண்மைடா. ஸோ லிவியோட கேரக்டர் நிறைய பேர் கூலான கேரக்டர் நினச்சிக்கிறீங்க. பட் லிவின்ற கேரக்டர் கூலான கேரக்டர்லாம் கிடையாது. லிவின்ற கேரக்டர் முழுக்க ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் தான். லைக் ஆக்ஷன் கேரக்டர் மாதிரி. உண்மையாக சொல்ல போனால் ஏஓடியில் மிகாஸ் அழுது கூட பார்த்தலாம். நான் லிவி சிரிக்கிறத எந்த இடத்துல பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு கேரக்டரை பஞ்சடியில் பார்க்கும்போது வந்து ஏதாவது தூக்கி அச்சில்லாம தான் தோணுது. அலங்கார பந்தலிலே இந்த விஷயத்தை முதல்ல நம்ம பேசி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரகுவரன் வாய்ஸை முதல்ல கேட்கும்போது வந்து நல்லா இருந்துச்சு. பிகாஸ் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா திங்க அமேசானை விட சூப்பராக பண்ணிடணும். அமேசானை விட திங்க முசேவோட லிவி வாய்ஸ் மக்களாக இருக்கக்கூட அப்படின்னு நினைச்சோம். ஆனால் திங்க வந்து சூப்பராக இருந்துச்சு. லிவி வாய்ஸ் பங்கமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் இருந்த டைலாக்கும் சிரிக்க வச்சதும் அகைன் அதுவே பண்ற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல சீன், ஒரு பங்கமான சீனு. அங்கே ஈரன் வந்து சாவர அன்னைக்கு போயிட்டான். அவன் சாப்பிட்டா மிக்காசை துடிச்சு வந்து ஈரனை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். உடனே லிவி மிக்காசை கட்டி பிடிச்சிட்டு புலி மாதிரி பாயாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இது என்னடா அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு முக்கியமான சீனு பஞ்சடாக் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க அத்தனை பேர் செத்து போயிடானுங்க. அங்கே பஞ்சடிலாக்கு கொண்டாடுவோமான்னு பேசினுங்கிறானுங்க. இது எப்படி இருக்குன்னா ஜாப்பனீஸ்ல பார்த்த லிவிக்கும் தமிழ்ல பாக்குற லிவிக்கும் எவ்வளவு மாற்றம். எதுவுமே செட் ஆகல. லைக் வந்து ஒண்ணுமே இல்ல. லிவின்ற கேரக்டரே வேற மாதிரி மாறிடுச்சுன்றதா உண்மை. ஏதோ ஒரு எபிசோட 2 எபிசோட லைக் ஃபன்னி போட்டு பண்றாங்கன்னா பரவாயில்ல. லிவி பேசும்போதெல்லாம் காமெடியா டைலாக் வந்து நிக்குது. மேபி அண்ணாவுமே சின்சானா பண்ணிட்டு ஒரு பெண்டனா பண்ணிட்டு காமெடியா பண்ணா பசங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா பண்ணாரான்னு தெரியல. சத்தியமா நல்லா இல்ல. ஆனா
அமேசானை விட்டு ஒப்பிடும்போது வந்து எவ்வளோ நல்லா இருக்குது லீவ் வயசு அந்த இடத்துல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது அந்த இடத்துல மாற்றம் கிடையாது. நான் வந்து திங்க் முசே இந்தியாஸ்னு இதில் கொஞ்சம் நல்லா பேசுகிறோம். அமேசானை பற்றினா பேச்சே கிடையாது, ஒரே அடி தான். நானா சத்தியமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு வந்து அமேசான் முசே இந்தியா போடுன்னு இருக்கேன். எதுக்கு இப்போ அமேசானை போடுறதுன்னு இந்த கம்பேரிசன் போட தயங்குறேன்னு பார்த்தா அமேசானில் ஒன்றுமே இல்லைடா. கம்பேரிசனை போதில் எதாச்சும் கொஞ்சம் முட்டு கொடுத்தாச்சும் அமேசானில் ஓரளவுக்கு வந்து சொல்கிறது ஒரு 4 பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வர வைக்கலாம்னு பார்த்தா பாயிண்ட் எடுக்க கூட முடியல அமேசானால. அதில் ரொம்ப கேவலமாக இருக்கிற நிறைய பேர் வந்து திங்க வந்து லைவ்ல இருக்கும்போதும் சரி இல்லை வந்து ஐ திங்க் இந்த யூடியூப் கமெண்ட் கீழே வந்து திங்க வந்து அமேசான் ஸ்கிரிப்ட்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்றானுங்க. எப்படி அவனுக்கு ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு எபிசோடில் வந்து நான் ஜஸ்ட் சொன்னேன் முசே இந்தியாவுக்கும் ஐ திங்க் சொல்கிற ஜாப்பனீஸ்க்கும் அந்த வால்யூம் வச்சேன் லைக்கா ஓகேவா. அந்த வந்து நம்ம திங்க் வந்து நம்மளோட டைட்டன் கத்துறத வால்யூம் வச்சேன், அது வந்து லைக் மிஸ்டேக்காக இருந்துச்சு. அப்படியே நான் அமேசானுக்கும் ஜாப்பனீஸ்க்கும் இல்லை அமேசானுக்கும் இங்கிலீஷுக்கும் இல்லை அமேசான் திங் வந்து முசே இந்தியா எப்பயோ வந்து முசே திங்க் அமேசான் இன்னைக்கு வந்திருந்தது அப்படின்னா அமேசானை காலியாக இருக்கும் இன்னைக்குன்னா. அவ்வளோ மிஸ்டேக் ஒரு தடவை ஒருத்தன் மிஸ்டேக்லாம் பேச மாட்டான், அவ்வளோ மிஸ்டேக் பண்ணி பேசுறானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீ ஜஸ்ட் ஜாப்பனீஸில் ஒரு அனிமே இல்லை ஒரு இங்கிலீஷ் எடுத்துக்கடா சொல்கிறது ஏஓட்டே இங்கிலீஷில் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன்டா பார்க்கணுன்றாலும் நீங்கள் போயிடுவீங்க. நானா வந்து அமேசானுக்கும் முசே கம்பேரிசன் போகிறதும் கரெக்டாக இருந்துச்சு. எப்போ இந்த ஜாப்பனீஸ் உள்ளே கூட்டு வந்தனும் அப்படி சப்டைட்டில் படிச்சுட்டு இங்கே வந்து இதில் பார்க்குற அமேசானில் கேவலமாக இருக்குது. நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி மைண்டே போயிடுச்சு. எப்படா இதில் வேறு இந்த அமேசான் எவ்வளோ பார்த்து வர முடிச்சிட்டானுங்க, அவனுக்கு எப்படி பார்த்து முடிச்சானுன்னு தெரியல. அப்படின்னா கதை புரிஞ்சுதுன்னு தெரியல, கதையை ஃபுல்லாக மாற்றி வச்சுக்கிறானுங்க. வந்து அவன் இதோ வந்து பேசின்னு இருக்கான், அவருக்கு இவரு பேசுறானுங்க, எதுவுமே புரிய மாட்டேது. இதாண்டா ஒரு கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு முசேக்கு வந்தால் உண்மையாக சொல்ல போனால் முசே சூப்பராக பண்ணுறாங்கடா. ஸோ வந்து நம்ம என்னதான் வந்து அந்த இடத்துல இது பிரச்சனை சொல்லி எவ்வளோ சொன்னாலுமே அவனோட எஃபர்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கு. ரகுவரன் நான் உண்மையாக சொல்லுவாங்க ரொம்ப காமெடியாக இருக்கு. லிவிக்கு வந்து அது ஐ திங்க் வாய்ஸ் சூப்பராக செட் ஆகுது, ஆனால் அந்த காமெடி மட்டும் தான் செட் ஆகல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரகுவரன் நிறைய இடத்துல பாராட்டியே ஆகணும். எல்லாம் வந்து நீ நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ வந்து ஏஓட்டியோட முழு ஸ்கிரிப்ட் ரகுவரன் தான். அப்படி ஈரன் மட்டும் கிடையாது, ஈரனு மிக்காசா லீவி கோனி சொல்லிட்டு எல்லா கேரக்டருக்கும் ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு. எக்ஸ்பெக்ட் லீவி எல்லா கேரக்டரும் சூப்பர். ஐ திங்க் எல்லா கேரக்டர் ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு. ஆனால் லீவி கேரக்டர் நல்லாவே இல்லை, ரொம்ப காமெடியாக இருக்குது. அந்த கேரக்டர் பக்கம் வந்து ஒரு மனசில் திங் வந்து அந்த கேரக்டர் அவர் கோஜை நினச்சி பண்ணுறாரான்னு தெரியல. பட் கேவலம் ஐ திங்க் கேவலம் கிடையாது, அது நல்லா இல்லை. ஏன்னா லீவிக்கு வந்து அது செட் ஆகாது. லீவின்றவன் வேற ஒரு கேரக்டர், வேற ஒரு இன்ட்ரோவர்ட் ஆக்ஷன் கேரக்டர். அவனுக்கு போயிட்டு கோஜோ மாதிரி நடுவில் காமெடி பண்ணியிருந்தா அது வந்து திங்க் சொல்கிறது அந்த ஒரு கேரக்டர் ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ மேபி நருட்டோ இடத்துல வந்து ராய்கேஜ் வாய்ஸோ இல்லை கில்லரி வாய்ஸ் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து அதை மட்டும் நல்லா குறைச்சிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் எல்லாம் வருது. அந்த சீனெல்லாம் இன்னும் வந்து லீவி வந்து வடை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தேவையெல்லாம் வந்து டைலாக் பேசியிருந்தாருன்னா நல்லா இருக்காது. பஞ்சிலாக தேவையில்ல தான் தோணுது அந்த திங். அப்படி பார்க்கும்போது அமேசான் எவ்வளோ பெட்டரா அப்படின்னு தான் தோணுது எனக்கு இது பார்க்கும்போது. ஓகேவா, பட் மேபி வந்து அமேசானை போட்டு அடிக்கூடாது. பிகாஸ் வந்து அமேசானை பொறுத்தவரையுமே வந்து நம்மளுக்கு அப்புறம் ஒருத்தவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் தெரிஞ்சிருந்தா அமேசான் நல்லா பண்ணிருப்பானுங்க. இப்படி தான் சொல்லி முடி கொடுத்தாங்கன்னா வேற வழி இல்லை. பட் அமேசான் என்ன நினச்சி பண்ணான்னு தெரியல. மேபி வந்து திங் வந்து ஸ்கிரிப்ட் காசு ஒழுங்காக கொடுக்கலையா இல்லை டப்பிங் ஸ்டுடியோ காசு ஒழுங்காக கொடுக்கலையான்னு தெரியல. ஏதாவது கூட பண்ணி வச்சிட்டானுங்க. ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா தயவு செஞ்சு அமேசானோட ஸ்கிரிப்ட் ரைட்டரே தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் போயிட்டு ஏன் ப்ரோ பண்ணணும்னு கேட்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஏன்னா உங்களே சொல்லி நான் சலிச்சு போயிட்டேன். ஸோ நானும் போயிட்டு அண்ணா அதை நெக்ஸ்ட்டாக நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும்ல. ஸோ அது கொஞ்சம் ஈடுபாடுகள் இருக்குடா. ஓகேவா, ஸோ இனிவே அமேசானை பற்றி நிறைய பேச வேணாமான்னு தோணுது. ஏன்னா அமேசானை ஃபுல்லாக போயிடுச்சுடா. ஓகேவா, ஸோ அமேசானை வந்து ஒரு பையன் எடுக்க முடியாது. ஸோ அகைன் அமேசான் பற்றி நான் எடுத்து பேசினேன்னா ஒன்லி அடி மட்டும் தான் உழுது அமேசானுக்கு. சரி ஓகே, எபிக் சீன் எடுத்து பேசுவோம் அப்படின்னு பார்த்தா எபிக் சீனில் ஈரன் வந்தால் மட்டும்தான் மேபி ஈரன் வந்தால் மட்டும்தான் அமேசான் பாயிண்டே எடுக்கு. அது கூட அந்த இடத்துல ரித்திக் ஏதாச்சும் பண்ணிட்டாரா ரித்திக் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுறாரு. சில இடத்துல ரோஷன் ப்ரோ ரித்திக் பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது, சில இடத்துல ரித்திக் ப்ரோ பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயும் சமநிலையே மெயின்டைன் பண்ணுறானுங்க. ஸோ அதனால் கரெக்டாக இருக்காதரா. ஸோ அமேசான் அப்படி யாரை கட்டலாமான்னு பிளானில் இருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் போட பார்க்குறேன். அமேசான் வர்சஸ் முசே இந்தியாவோட யாரை கட்டலான்னு பிளானில் இருக்கிறேன். ஸோ அமேசான் வந்து அமேசான் சத்தியமாக சொல்கிறேன், நான் இதே வீடியோ வந்து அமேசானுக்கு போட்டுருந்தேன். இதேமாதிரி கம்பேரிசன் அப்போ அமேசானுக்கு போட்டுருந்தேன்னா இந்த நேரத்தெல்லாம் அமேசானை வந்து எவ்வளோ அவ்வளோ அடிச்சு விட்டுருப்போம். சத்தியமாக எனக்கு அவ்வளோ வெறியாகுதுடா. இப்போ தான் தெரியுது ஏன் வந்து எல்லாரும் வந்து திங்க வந்து அப்போ வந்து ஏஓடி வரும்போது எல்லாம் கழுவி ஊற்றுனானுங்கன்னு. ஆனால் சத்தியமாக சொல்ல நல்லாவே அடி அமேசான் என்ன அப்புறம் இவ்வளோ பேசுகிறேன்னு சொன்ன யாரும் நினச்சிக்காதீங்க. யாரும் மனசில் வன்மத்தை வச்சு பேச நினச்சிக்காதீங்க. லைக் வந்து அது நல்லா இல்லை. நீங்கள் ஒரு 3 எபிசோட பார்த்துட்டு வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அதே ஃபுல்லாக மாற்றி வச்சுக்கிறானுடா. என் மேலே கோவம் வந்தால் கூட 4 திட்டு கூட திட்டிக்கோங்க, நான் தப்பு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தான் நான் சொல்லுவேன். ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் முசே இந்தியாவில் எல்லா வாய்ஸ் சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து ஒத்துக்கிட்டு ஆகணும், பங்கமாக இருக்குது. ஓகேவா, பட் லீவி வாய்ஸ்ன்றது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். மேபி ரகுவரன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா போய் சொல்லுங்கள், அண்ணா காமெடி கம்பெனிக்குண்ணா கொஞ்சம் பங்கமாக பேசுனா. ஏன்னா இப்போ என்ன பயமாயிருச்சுன்னா இவங்கெல்லாம் சொன்னோம் நேத்திங்க
வந்து லைவ் சாட்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி காமெடியாக இருக்குது காமெடி நல்லா செட் ஆகும் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நருட்டோவில் ஒபிட்டோ வர போகிறான். ஒபிட்டோக்கு இதே மாதிரி பேசினா எப்படி இருக்கும் வந்து இதே தப்பாரு இதில் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒபிட்டோ பேசுவான். அந்த இடத்துல இதே தப்பாரு இது வெளியிடமா காலிடமா இருக்குது அப்படின்னா அது அந்த இடத்துலக்கே கேவலமாக ஆகிடும். ரைட்டா? ஸோ எனக்கு பர்சனலாகவே பயமாக இருக்குது, எங்கே கெடுத்து வச்சிருவானோன்னு கொஞ்சம் பயமாக அதிகமாக தானே இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ப்ரோ தமிழ் டப் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த ரீசனில் நீங்கள் தமிழ் டப் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அமேசானில் அப்போ எல்லாரும் அடிச்சும் போது அமேசானில் எல்லா எபிசோடும் போச்சு, நல்லா அப்போ அட்டாக் ட்ரெண்டிங்கும் ஆச்சு. புரியுதா? ஸோ தமிழ் அட்டாக்னு பேர் வச்சேன் நானே எப்போ தமிழ் நிகராக நிற்பேன். ஸோ வந்து திங்க எல்லாரும் அப்போ தமிழில் பார்க்காதீங்கன்னு சொல்லும்போது தமிழில் பாருனா சொன்ன ஒரு ஆள் நான். ஸோ நான் தமிழில் பார்க்காதீங்கன்னா சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வரையும் நான் தான் சொல்லல தமிழில் பாருங்க. ஏன்னா தமிழில் கொடுக்குற ஃபீல் வேற மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ ஜாப்பனீஸ் அட்டாக் பார்த்தேன்னா ஏன்னா அப்போ ஜாப்பனீஸ் மட்டும் அட்டாக் இருந்துச்சு. மேபி அப்போ தமிழ் டப் இருந்துச்சுன்னா அப்போ தமிழ் டப் நான் பார்த்துருப்பேன்றதா உண்மை. எக்ஸாம்பிள் மயூர் கடமை தமிழில் தான் பார்த்தேன், ஜாப்பனீஸாக பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம லாங்குவேஜ் இருக்கும்போது நம்ம மற்ற லாங்குவேஜில் பார்க்கணுன்றது கொஸ்டின் இருக்கு. ஆனால் உண்மையான சோர்ஸ் எப்படி தான் இருக்கு, உண்மையான சோர்ஸை கதையை மாற்றிட்டானுங்களான்றதை தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பேரிசன் போட்டு எப்படி தான் இருக்கு, லைக் கம்பேரிசன் கிடையாது, அது வந்து இப்போதைக்கு உண்மையான சோர்ஸ் எப்படி தான் இருக்கு அப்படிதான் காட்டுறேன். புரியுதா? ஸோ இப்போ புரிஞ்சுக்கோங்களா தயவு செஞ்சு. ஸோ எனிவே வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு தான் கோவமாக இருக்கு, இல்லை ப்ரோ நீங்கள் பேசுறது வன்மமாக இருப்பா இருக்கு ப்ரோ அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க. ஸோ லைக் இல்லை ப்ரோ நான் திட்டம் போன அப்படின்னு சொன்னால் வந்து யூடியூப்ல வந்து பேசிக் இருக்கு. ஸோ பேசிக்னால வந்து உங்களுக்கு திட்ட முடியாது. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு, இன்ஸ்டாகிராம் திட்டிக்கோங்கடா எவ்வளோனா திட்டிக்கோங்கடா. புரியுதா? ஸோ எனிவே இதை பற்றினா விடுவோம். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ நாளைக்கு மேபி தமிழ் டப் அனிமே வந்திருக்காண்டா, அதோட ரிவ்யூ தான் நாளைக்கு இருக்க போகுது. ஸோ மணி 1 மணி ஆயிடுச்சு போல தான் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக பேசிக்கிறோம் போல. சரி ஓகே, எனிவே அடுத்த நாள் சந்திக்கிறேன் மக்களே. அண்ட் இனி நேற்று ஏஓடி லைவ்ல சந்திப்போம். ஓகேவா? சொல்லலாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் கடையை சத்தலாமா?